जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். 72 மதங்கள். எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தும் அந்த 72இல் பலவற்றுக்கு பெயர் கூட தெரியவில்லை. இப்படி சொன்னவுடனேயே, பார்த்தேளா, இந்த மாதிரிதான் ஆதாரம் காட்ட முடியாமலே கதை கட்டுவது நம் வழக்கம். இப்படி பண்ணித்தான் ஹிஸ்டரி என்பதே இல்லாமல் எல்லாம் மித் ஆக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆக்ஷேபிக்க வேண்டாம். 72 மதத்திற்கும் பெயர் தெரியாவிட்டாலும் 40-45 நன்றாக கண்டுபிடிக்க முடிகிறது. இவற்றில் பலவற்றுக்கு ஆதார புஸ்தகங்களும் ஏராளமாக உள்ளன. பல ஒரு காலத்தில் அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கும் அழுத்தமாக எவிடன்ஸ் இருக்கிறது. இவற்றில் மீமாம்சை, நியாயம், வைசேஷிகம் போன்ற சில நம்முடைய வேதாந்த மதத்திற்கே ஓரளவு வரை ஆதரவாக இருப்பதால் இன்றைக்கும் பாடசாலைகளில் சொல்லிக் கொடுத்து வருகிறோம். 72 மதம் என்ற பேச்சு ரொம்ப காலமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஆகவே நமக்கு அதில் சுமார் பாதி அல்லது அதற்கு மேலேயே தெரிவதால் தெரியாமற் போன பாக்கியும் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இதில் கட்டுக்கதை ஒன்றுமில்லை என்று அனுமானிக்க முடிகிறது. ஆச்சாரியாளின் சமகாலத்தியவை என்றே சொல்லக்கூடிய அவரது சரித்திர புஸ்தகங்களில் அநேக மதங்களின் பெயர்களை சொல்லி அவற்றை எல்லாம் அவர் நிராகரணம் செய்தார், அதாவது நிராகரித்தார் என்று விவரித்திருக்கிறது. சிவ மதங்கள், விஷ்ணு மதங்கள் மாதிரி பிரம்மாவையே குறித்ததாக ஹைரண்ய கர்ப்ப மதம் என்று கூட இருந்திருக்கிறது. இந்திர மதம், குபேர மதம், இன்னும் மன்மத மதம், யம மதம் என்றெல்லாம் கூட இவர்கள் ஒவ்வொருவரையும் முழு முதல் தெய்வமாக வைத்து மதங்கள் இருந்திருக்கின்றன. இப்படியே பித்ருக்களை குறித்து மதம், பூத வேதாளங்களை குறித்து கூட மதம், குணங்களே கடவுள் என்று வழிபடுவது, காலமே கடவுள் என்று வழிபடுவது என்றெல்லாம் விசித்திரமாக அந்த புஸ்தகங்களில் பார்க்கிறோம். அதிக விவரம் தெரியாத இவை தவிர இன்னதுதான் சித்தாந்தம் என்று பூர்ணமாக தெரிந்த ஒரு 20-25 மதங்கள் இருந்திருக்கின்றன. என்னென்ன என்றால், ஆச்சாரியால் புது ஜீவனோடு ஸ்தாபித்த வேதாந்தம் தவிர ஷட் தர்ஷனம் என்ற 6இல் மீதியுள்ள சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை என்ற 5, பாசுபதம், காலாமுகம், பாகவத பாஞ்சராத்திரம், அதாவது இந்த 2ஐயும் ஒன்றுபடுத்தியே ஆச்சாரிய பாஷ்யங்களில் சொல்லியிருக்கும். ஆகியனால தப்பான முறையில் அவைதிகமாக பின்பற்றப்பட்ட காணபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம் என்ற 6, அதாவது இந்த 6ஐயே வைதிகமான ஷண்மதங்களாக ஆச்சாரியால் ஸ்தாபித்தார். வேத சம்பந்தமே கூடாது என்று அடியோடு ஆக்ஷேபித்து எழும்பிய பௌத்தம், ஜைனம் அப்பட்டமான நாஸ்திகமாக ஆத்ம விஷயமாகவே போகாமல் முழு மெட்டீரியலிசமாக இருந்த சார்வாகம் என்ற லோகாயத மதம், அதாவது பார்ஹஸ்பதம் என்று சொன்னேனே அது என்று ஒரு 20-25 மதங்கள் இருந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் கூட்டினால் 40-45 தேரலாம். 72இல் பாக்கியுள்ள சுமார் 30க்கு பேர் கூட தெரியவில்லை. பேர் தெரிந்தவற்றில் சிலவற்றுக்கு மூல புஸ்தகங்கள் கிடைக்கவில்லை. அதெல்லாம் எப்படியானாலும் அந்த 72இல் எதுவுமே இன்று நம் தேசத்தில் அனுஷ்டானத்தில் இல்லை. பௌத்தம் வெளி தேசங்களில் பரவி உலகத்தின் பெரிய மதங்களில் ஒன்றாக இருந்த போதிலும் அது பிறந்த நாடான இந்தியாவில் இல்லை. ஜைனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய இந்து மத வழிபாட்டு அம்சங்களை எடுத்துக்கொண்ட மதமாகவே இருக்கிறது. ஜெயின் என்று பெயர் போட்டுக்கொள்ளும் பல பேர் இந்துக்களோடு கொள்வினை கொடுப்பனை செய்து கொள்பவராக இருக்கிறார்கள். ஆச்சாரிய பாஷ்யங்களில் ஜைனம் விசேஷமாக அலசப்படவில்லை.
இன்னும் சொன்னால் ஆச்சரியமாய் இருக்கும். பௌத்த மத கண்டனம் கூட ஆச்சாரிய பாஷ்யங்களில் அதிகம் இராது. இந்த விஷயத்தை பிற்பாடு பார்க்கலாம். இப்போது நம் தேசத்தில் சைவமாகவும் வைஷ்ணவமாகவும் பல மதங்கள் இருக்கின்றனவென்றாலும் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த சைவ வைஷ்ணவ மதங்கள் வேறே, தற்போது இருப்பவை வேறே. அவர் கண்டனம் செய்து வழக்கற்று போய்விட்ட மதங்களில் சில அம்சங்களை மாத்திரம் பிற்கால சைவ வைஷ்ணவ மத ஸ்தாபகர்கள் எடுத்து கொண்டிருக்கலாம். ராமானுஜாச்சாரியாரின் வைஷ்ணவத்தில் ஆச்சாரியால் கண்டித்த பாஞ்சராத்திர கொள்கைகள் கலந்திருக்கின்றன. சித்தாந்த சைவம், அதாவது ஆச்சாரியால் கண்டித்த பாசுபதத்தை அங்கங்கே தழுவிக்கொண்டு போகலாம். எப்படியானாலும் இந்த மதங்களெல்லாம் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த அந்த மத ரூபங்களிலிருந்து மாறுபட்டு அவருக்கு பிற்காலத்தில் வந்த மதஸ்தாபகர்கள் கொடுத்த புது ரூபங்களில்தான் இருந்து வருகின்றன. நியாயம், மீமாம்சை போன்றவற்றுக்கு நிறைய புஸ்தகம் இருந்து இவற்றை படிப்பவர்களும் இன்று வரை இருந்து வந்தாலும் நியாய மதஸ்தர், மீமாம்சை மதஸ்தர் என்றெல்லாம் அவற்றையே மதமாக எடுத்துக்கொண்டு அனுசரிப்பதென்பது ஆச்சாரியாளுக்கு அப்புறம் இல்லை. இன்றைக்கு யோக மார்க்கங்கள் நிறைய தோன்றி பல பேர் அவற்றின்படி பண்ணி பார்த்தாலும் கூட தங்களை இந்து மதத்திலிருந்து பிரித்து யோக மதஸ்தர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை அல்லவா? 72 பல பேர் கூட தெரியாமல் ஓடிவிட்டிருக்கின்றன என்றால் ஆச்சாரியால் தான் ஓட்டியிருக்கிறார். சிலவற்றை புஸ்தகங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். சில தேசாந்திரங்களில் வழக்கத்தில் இருப்பதால் தெரிகிறது. இடிந்த சிலைகள் மண்டபங்களிலிருந்தும் ஓஹோ, முன்னே இன்ன மதம் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறோம். ஆச்சாரியால் ஒருத்தர் மட்டும் வந்திருக்காவிட்டால் அவற்றை கண்டுபிடிக்க இத்தனை கஷ்டப்படவே வேண்டாம். இந்து மதத்தை தான் தேடி கண்டுபிடிக்க நேர்ந்திருக்கும். ஆச்சாரியாளின் ஆச்சரிய சாதனை, அதாவது அந்த 72 மதங்களையும் இந்த தேசத்தில் வழக்கற்று போகும்படியாக அந்த ஒரு மூர்த்தி செய்திருக்கிறார். நினைத்து நினைத்து ஆச்சரியப்படும்படியாக இப்படி ஒரு சாதனை செய்திருக்கிறார். தம்முடைய ஆத்ம சக்தி, அறிவு சக்தி, வாத சக்தி ஆகியவற்றை கொண்டே ஒரு ஆண்டி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அவர் அவதார புருஷராக இல்லாமல் வேறெப்படி இருக்க முடியும்? அதுவும் அவர் பூலோகத்தில் வாசம் பண்ணியது 32 வருஷங்கள்தான். இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள எல்லாருமே அவரை பின்பற்றும் அத்வைத்த சம்பிரதாயஸ்தர்கள் இல்லைதான். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், வல்லபாச்சாரியார், ஸ்ரீகண்டாச்சாரியார், மெய்கண்டார் என்று பலர் ஏற்படுத்திய சம்பிரதாயங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியார்கள் எல்லோரும் நம்முடைய ஆச்சாரியார்களுக்கு பிற்பாடு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த மதங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இன்று அத்வைத்தம் தவிர இங்குள்ள மதங்கள் எல்லாம் ஆச்சாரியார்களுக்கு பிற்காலத்தில் உண்டானவையே. அதுவரை ஆச்சாரியாளின் மதமே தனக்கு முந்தி இருந்த அத்தனை மதங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு தான் மாத்திரமே கொடிகட்டி பறந்திருக்கிறது. பின்னால் வந்த எந்த மதமும் அதற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த முடியவில்லை. எத்தனை புது மதம் வந்தாலும் ஆச்சாரியாளை பின்பற்றும் சம்பிரதாயஸ்தர்களும் நிறைய இருந்து கொண்டேதான் வந்திருக்கின்றனர். ஆச்சாரியாளின் சித்தாந்தம் முன்னால் இருந்த எல்லா மதங்களையும் இல்லாமல் செய்த மாதிரி பின்னால் வந்த எந்த சித்தாந்தமும் செய்யவில்லை. ராமானுஜர் வந்ததனால் அத்வைத்தம் இல்லாமல் போய்விடவில்லை. அதற்கப்புறம் மத்வர் வந்ததனால் அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இரண்டும் இல்லை என்று ஆகவில்லை. இப்படியே ஒவ்வொரு புது மதமும் வந்தபோதும் அதற்கும் மனுஷர்கள் சேர்ந்தார்கள் என்றாலும் அதிலேயே எல்லாரும் சேர்ந்து மற்ற எந்த மதமுமே இல்லை என்று ஆகிவிடவில்லை. ஆச்சாரியால் ஒருத்தர் காலத்தில்தான் அவருடைய மதத்தையே அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருந்தது. அவருக்கு பிற்பாடும் சில நூற்றாண்டுகள் வரை அப்படித்தான் இருந்தது. அதனால்தான் அவருக்கு ஜகத்குரு என்றும் ஜெகதாச்சாரியால் என்று தனியானதொரு கௌரவம் ஏற்பட்டது. ஜகத்குரு என்பது அவர் ஒருவருக்குத்தான் உபச்சாரத்திற்காக உயர்த்தி வைத்து கொடுத்த விருதாக இல்லாமல் வாஸ்தவமான உண்மையை சொல்வதாக இருக்கிறது. ஜகத் என்று சொன்னதால் தேசாந்திரங்களை பற்றி நினைக்க வேண்டியதில்லை.
வைதிக அனுஷ்டானத்துக்குரிய கர்ம பூமியாக உள்ள நம்முடைய தேசம்தான் ஜகத்துக்கே உயிர் மாதிரி, ஹிருதயம் மாதிரி இருப்பதால் இது முழுதற்கும் ஆச்சாரியாள் என்றால் ஜெகதாச்சாரியாள் தான். பாரத தேசம் என்று நாம் சொல்வதையே பூர்வ காலத்தில் இன்னும் விசாலமாக பரத கண்டம் என்று சொல்லி அதில் 56 தேசங்கள், அங்கம், வங்கம், கலிங்கம் என்றெல்லாம் 56 தற்கால மாகாணங்கள், அதாவது மாநிலங்கள் மாதிரியானவை இருப்பதாக சொல்லி வந்தார்கள். அந்த 56லும் ஆச்சாரியால் திக்விஜயம் செய்து எல்லா பரமதங்களையும் நிராகரணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டினார் என்றால் அதுதான் ஜெகத்குருத்துவம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.